அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் தொழுகையை முறையாக குறித்த நேரத்திலே தொழுகிறாரோ, ருக்குவை முழுமையாக்குகிறாரோ, சஜிதாவை முழுமையாக்குகிறாரோ, அப்பொழுது தொழுகை சொல்லும், என்னை நீ எப்படி பாதுகாத்தாயோ அப்படி அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று. தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவருக்கு தொழுகை சொல்லும், என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாழாக்குவான் என்று. நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? நாம் தொழக்கூடிய தொழுகை எவ்வாறு தொழுகிறோம்? எவ்வளவு நேரம் ருக்குஉ சஜிதா செய்கிறோம்? எப்பொழுது ருக்குஉ செய்தோம், சஜிதா செய்தோம் என்று நமக்கே தெரியாத அளவுக்கு அவசர அவசரமாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய அந்த தொழுகையை வெறும் கடமைக்காக மட்டுமே தொழுகிறோம். நம்ம எத்தனை பேர் தொழுகையை நிதானமாக, பொறுமையாக, மனதளவில் நேசித்தவராக தொழுகிறோம்? நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தொழுகைதான். உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான சோதனைகளுக்கும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்ம எத்தனை பேர் நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது தொழுகையை கொண்டு நிம்மதி அடைகிறோம்? எனக்கு மனசு சரியில்லை, இவங்க கிட்ட பேசினா ஒரு தெளிவு கிடைக்கும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு நிம்மதி தரும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆறுதலை தேடி ஓடுகிறோம். ஏன் மற்றவர்களிடத்தில் செல்ல வேண்டும்? நமக்கான ஆறுதல், நமக்கான நிம்மதி, நமக்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மிடமே உள்ளது, தொழுகை. ஏன் அதை மறந்து விடுகிறோம்? நாம் ஒரு கஷ்டத்தில், வருத்தத்தில் இருக்கிறோம். இப்பொழுது எனக்கான ஆறுதல் எது? தொழுகையில் இருக்கும் பொழுது என்னுடைய இறைவன் முன்னிலையில் நான் இருக்கிறேன். என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய வருத்தத்தை போக்கக்கூடிய என் இறைவன் முன்னிலையில் நிற்கின்றேன் என்று அந்த தொழுகையை தொழுது பாருங்கள். என்னுடைய கஷ்டத்தை போக்காமல் என்னுடைய இறைவன் என்னை விட்டுவிட மாட்டான் என்ற நம்பிக்கையை இறைவன் மீது வையுங்கள். மன நிம்மதி கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் இறைவன் மட்டுமே. இறைவனின் படைப்பினங்களான மனிதர்கள் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் தொழுகையை கடைபிடித்து தொழுபவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.